உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். நீ நல்லவர், 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 நல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அதை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அதை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். அவரை போற்றி துதிங்கள். சீயோன் குமாரத்தியே, கம்பீரமாய் பாடு. உன் ராஜா ஆமென் கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறி வருகிறார். சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். ஆமென். உன்னிடத்தில் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. புது சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தானாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தானாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளப்போல் நிந்தை வரும்போது ஆமென் வீரநெகேமியாவின் ஆவி அழித்து நமக்கு திட நம்பிக்கை தைரியத்தை அவர் கொடுக்கிறார். ஆமென். நிந்தையான சூழ்நிலையில அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக அனுப்புகிறார். ஆமென். அவருடைய ஆறுதலை நமக்காக அனுப்புகிறார். அவர் சிலுவையிலே ஆமென் கல்வாரி சிலுவையில் அவர் நிந்திக்கப்பட்டார். எல்லாராலும் நிந்திக்கப்பட்டார். எதற்காக? நமக்காக, நம்முடைய நிந்தையை மாற்றுவதற்காக. ஆமென். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் இரண்டேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் இரண்டேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் நீத்தாரே, கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் கை ஆமென் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்தாரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிப்போமா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலை மத்தியிலும் அவர் நம்மை கைவிடாமல் காத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் நெருக்கப்பட்டு எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். ஒடுங்கி போகாமல் நம்மை பாதுகாத்து வழி நடத்தின தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நெருக்கப்பட்டும் அடங்கினாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் அடங்கினாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. வல்லவர், அவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர் என்றும் துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். ஆமென். நன்றி அப்பா. கர்த்தாவே ரட்சி, கர்த்தாவே காரியங்களை வாய்க்கப்படும். நன்றி அப்பா. பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை, ஆராதனை
உன்னத தேவனே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. தேவனே ஹோசன்னா 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 ஹோசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் மிதிவல்லியே ஆராதனை நன்றிய பார்வை பராக பர பல பரம். ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. தேவியத்தை காத்தவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் பேசுபவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை. நன்றியப்பா. விலையுயர்ந்த மூளை கல்லே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. நன்றிய பாராபமை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. எங்கள் ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தாவை துதிக்கிறோம். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வந்தவரே எங்களை தேடி வந்தவரே உம்மை உயர்த்துகிறோம். கல்வாரியில் அருமை இரட்சகரே அடைந்தே தொங்கினார். உமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திருந்தோர் கொடுமை குறிசை தெரிந்திருந்தாரே. உம்மை மறந்திரு கொடுமை குறிசை எடுத்தாரே. மாயலோகத்தோடு அழியாதே உய கல்வாரியின் அன்பை மாயலோகத்தோடு அழியாதே உய கல்வாரியின் அன்பை
பதினாயிரம் பேர்களில் சிறந்தவரே, பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேர்களில் சிறந்தவரே, அந்த கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் கொடியும் செவ்வந்தி நிறைந்த ஆணிகள் பாய்ந்தும், முள்ளின் கொடியும் செவ்வந்தி அணிந்தும், ஆணிகள் பாய்ந்தும், கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் மீது இயேசுவின் நாமம், அதிலும் இனிமை நன்கறிந்தேன், அதிசயம் மீது இயேசுவின் தியானம் அதிலும் இன்பம் அன்பரின் நேசம், அதை எண்ணியே மிதமாளுமே, அவர் அதை நான் தொடர்ந்தேகிடுவேன், அதை நீயே தினம் பாலுவேன், அவர் அதை நான் தொடர்ந்தேகிடுவேன். கல்வாரியில் உமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுவை காட்சியை கண்டே, செவியை புரிவேன் ஜீவனம் வைத்தேன், சிறுவை காட்சியை கண்டே, செவியை புரிவேன் ஜீவனம் வைத்தேன், என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன், என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, உமை அடைந்தே தொங்கினார், உமை அடைந்தே தொங்கினார். நன்றிய ஹalleluya. நன்றியப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்ல கரங்களை தட்டி உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. சொல்லுமா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன்.
துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். சொல்லுங்க, அவரை துதிக்கிற துதி எப்போது என் வாயில இருக்கும். அவர்கள் அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. நன்றி அப்பா. ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உமக்கிரியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை மாறுமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. நாளில் செய்தது போல நாவுகள் கொடிக்கிடுமே. அப்போது நாள்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போது நாள்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உமக்கிரியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. கொண்டு உமக்காய் எழுப்பிட. ஆமே. நன்றி அப்பா. ஊற்றுங்கப்பா. ராக்கா பரா பலா தரா பரா ஷபரா கபரபா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க உங்க புதிய அபிஷேகத்தினால், புதிய கிருபையினால், புது பலத்தினால், புது பலத்தினால் நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியட்டும் நிரம்பி வழியட்டும். ராபா ராக்கா பரா பலா தரா பரா ஷாத்தா ராபா ராக்கா பரபா. மகிமை எல்லா கட்டுகள் உடையிட்டு 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 உடைய. நன்றி அப்பா. பலபா. இக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியுடனே காணாளுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போ வரை எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியுடனே காணாளுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ நம்முடைய காலமல்லோ. நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே. கொண்டு திறமனராய் இருப்போமே.
உலகத்தை சுத்தி சுத்தி சுந்தரிப்போமே எழுப்புதலின் நேரமல்லோ உடைய காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் இனி வரை ஆர்ப்பரிப்போம் கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே மாறாவின் நீர்கள் மதுரமாகுமே தானி விலகி போகுமே இது எழுப்புதலின் எழுப்புதலின் நேரமல்லோ உடைய காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ பர 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 ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம் காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவாரதொனியுடனே கானானுக்குள் நுழைவோம் காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவாரதொனியுடனே கானானுக்குள் நுழைவோம் இக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் நட்போடு மாத்திரமல்ல அந்தவர் லோகாதினோடு ஆளுமையோடு வான மண்டல பொல்லாதான செய்யனோடு துரைத்தனங்கோடு நமக்கு அதிகாரம் உண்டு போராட்டம் உண்டு நாம் ஜெயிக்க வேண்டுமா அவருடைய ஆயுதத்தை ஏந்திக் கொள்வோமா வம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை சர்வ வல்லவரின் அவரின் ஆயுதத்தை ஈந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே எழுப்புதலின் நேரமல்லோ நம்முடைய காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம் காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவாரதொனியுடனே கானானுக்குள் நுழைவோம் இக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவாரதொனியுடனே கானானுக்குள் நுழைவோம் எழுப்புதலின் நேரமல்லோ இது என்னுடைய காலமல்லோ ஆமென், ஆமென். பரக்க பர 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 தர பர லே பரக்க பர பர தர பர பர தர பர பஷ பர பர பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இனி வரை ஆர்ப்பரிப்போம் 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 அபிஷேகம் ஜெய அபிஷேகம் ஒரு இது அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும் ஒவ்வொரு நிலப்பட்ட ராஜா தீராதானா ஷீகா பாரா கந்த ஒவ்வொரு தலைகள் மேல வல்லமை 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 யாகார் யாந்தோர் நீக்கானார் யாந்தோர் 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 அக்கர் யாந்தோர் சேதனா ஷீகார் யாந்தோர் யாந்தோர் பரந்தோர் ஏஸ்னி யாந்தோர் ஓர் யாந்தோர் யா ஷீகார் யாந்தோர் வல்லமை நாள் இடைக்கெட்ட கிடங்க பலத்தால் இடைக்கெட்ட கிடங்கப்பா பாதையை சரிப்படுங்கப்பா ஒவ்வொரு கால்களும் ஆண் கால்கள் போல் மாட்டு தகப்படி பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரங்களையும் மூட்டு வலிகளில் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு ஜாயிண்ட்ல உள்ள பெயின்கள் மாட்டை ஏசி நாமத்தால சாந்தா ரேகா ரந்திரபா வெண்களை வில்லும் ஒவ்வொரு பெண்களும் முறைப்படி செய்வீரகப்பா கைகளை போருக்கும் விரல்களை எத்திருக்கும் படி கர்த்தாவுக்கு நன்றி ராஜா ஒவ்வொரு கைகளையும் கால்களையும் வல்லமை இறங்கட்டப்பா வீர ஸ்ரீகாரவா பிசாஸ் தங்கங்களோடு எடுத்து நின்று அதை ஜெயிக்க முறியடிக்க திரும்ப இறங்கிட்டேன் ஜெப வாழ்க்கைக்கு எதிராக உள்ள அப்பா வேதாசிரியப்பு பரிசுத்த வாழ்க்கை எதிராக காணப்படுகின்ற எல்லா போராட்டங்களை வானமண்டல போராட்டங்களை பரிசுத்தகராக நிற்கின்ற போராட்டங்கள் அந்தகரலோ ஆளுமைகள் துரைத்தம் அதிகம் எரிந்துபட்டும் தேசில் அழுகி செய்கின்ற கலகத்தை உண்டு வைக்கின்ற குழப்பத்தை அப்பா சமாந்தி கிடைக்கின்ற எல்லா துஷ்ட ஆவிகள் எரிந்து போட்டும் வல்லமை இறங்கட்டும்
ஷாலாதா நகந்தர்வா கொஞ்சம் மேரி கொண்டால் அநேகரை கொண்டால் ரட்சிப்படுறது உமக்கு லேசானது ராஜா. பலவீன இளைஞர்கள் இருக்கிற தேவனா பாரு. நன்றியப்பா நன்றியப்பா. பலவீனம் உள்ளவனுக்கு பலம் உள்ளவனுக்கு உதவி செய்து உமக்கு அது லேசான காரியம். நீரே வல்லவர் ராஜா. ரே கோஷிகா பர கந்தரப யாரா கந்தோரா ஷீகா பர வல்லமையினால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ரேகா நாரி அந்தாரி அந்தாரி ரேகா நாஷிகா பர யாதாரா ராஷிகா பா தெய்வீக சுகமே பலம் அப்பா விசேஷ அப்பா விஷயம் இறங்கட்டுங்க அப்படி எல்லா போராட்டமும் ஜெயிக்க அப்பா விசுவாச கொண்டு வருகின்ற எல்லா விசுவாசங்கள் கிருபை இறங்குது எல்லா அணிந்துகளை கிருபை இறங்கட்டு ராஜா. சந்தரா ஹந்துரா சந்தரா பகுதாந்தரபல் யாசா தானா ஷீகா சூரியனை போல் பிரகாசிக்கட்டும் உமக்கென்று இருந்த இடங்கள்ல அப்பா நட்சத்திரம் ஒளிக்கட்டுனக ஒளிக்கட்டுனக வஞ்சிக்கின்ற அடையாளத்தை கண்டுகொண்டு வஞ்சிக்கின்ற அப்பா காரியங்கள் கண்டுகொண்டு இன்னும் வரை ஜெபிக்க ஆவிகளை பகுத்தர் அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டும். நீங்கள் இன்னும் ஆவியில் என்று அறிந்து கொள்ளும் அழைப்பை அப்பா உறுதிப்படுத்தினே அழைக்கப்பட அழைப்பை நிலைத்துக்கு கிருபை இறங்கட்டும். அந்த அழைப்பை நிலைத்து நித்திய பச்சை கிருபை இறங்கட்டும். வருகை நாட்கள் சமயம் உணரட்டும். ஒரு உணர்வுள்ள அபிஷேகம் உண்டாட்டும். ஒரு உணர்வுள்ள அபிஷேகம் உண்டாட்டு உண்டானதாக அப்பா காலங்களின் சமயம் அப்பா நீங்க அருமையிலே அறியாதவர்கள் விழித்திருந்தது அப்பா புத்தியில கனகையில் போல தங்களுடைய விளக்கு எப்போது எண்ணெய் இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு அப்பா தகப்பனே சரீரங்களும் அப்பா தகப்பனை எப்போது பற்றி இருந்து கொண்டே இருக்கட்டும் தகப்பனே. ரீபா ஆந்தரபா அபிஷேகத்தை குறையக்கூடாது 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 ராஜா. யாதானா மனாராதானா ஷீகா பராகா தந்தரபா அந்தரபா ஓ ஒவ்வொரு அப்பா ஒரு தாங்க ஒரு பாட்டை ஒரு அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில காணும் எல்லா தடைகள் மாறிப்பட்டும். உண்மையே நம்பி இருக்கட்டும் உண்மையே சார்ந்துக்கட்டும். உண்மை நம்பிக்கைகள் உண்மையே நம்பினபடியால் நீர் அங்கே பூர்ண சமாதானத்துக்கு எந்த சூழ்நிலை பாதுகாத்துக்கொள்ள நீர் வல்லவர் ராஜா. எல்லா கலக்கம் உண்டாக்கின்ற சூழ்நிலையில நெருக்கம் உண்டாக்கின்ற வேலைகளை நீர் மட்டும் பஞ்சமானர் நீர் மட்டும் சமான காரணங்களை அழிந்து உங்க பாதத்தை இந்த கொடுமையான நேரத்துல இருள நேரத்துல வியாதி நேரத்துல வேதி நேரத்துல இன்னும் பற்றிக்கொள்ள உங்க அண்டையில பற்றிக்கொள்ள இன்னும் கொஞ்சம் பாடு குமாரனுக்கும் பற்றி எறியும். ஓ அவர் அண்டைக்குள்ளில் உங்க பாத பற்றிக்கொள்ள கிருபை இறங்கட்டப்பா 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 பற்றிக்கட்டும். அண்டைக்குள்ள யாரும் பாக்கிவாங்கப்பா அவங்க செட்ட நெல்லே வந்து பங்கெடுனாங்க அப்படி வச்சு மேலே முடுக்குள்ள அப்பா வந்து பங்கு பெற இந்த அன்றைக்கு ஆளுகைக்குள்ள அழிவின் பூமி நல்ல பிதாவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்து வர இருக்கின்ற இந்த ஹல்லேலூயா பரிசுத்த ஓய்வு நாள் அபிஷேக ஆராதனையில இந்த நாள உலகம் முழுவதுமாக கிறிஸ்துவை ஞாயிறு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையில ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை இந்த வேலையில எங்களோடு கூட சேர்த்துக்கிறார் துதிக்கிறேன். ஹல்லேலூயா இந்த நாளும் நாங்கள் தியானம் பண்ணிட்டு அதுமே வேத பகுதி சங்கீதம் 41 சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 41 1 2 3 முதலாவது 1ஆம் வசனம் தியானிக்கும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாள் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட பிள்ளைங்க மேல சிந்தை தன்னுடைய மனதை வைப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையான நாட்களிலே கர்த்தர் அவங்களை விடுவிப்பாரா. 2ஆம் வசனம் கர்த்தர் அவனை பாதுகாத்தவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடீர். 3ஆம் வசனம் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகங்கள்ல பல தேசங்கள்ல நிம்மதியிலே சந்தோஷமே சமாதானமில்லை. பூமியில மனுஷன் வரும் காலங்கள்ல சமாதானம் எடுபட்டு போன கடைசி காலங்களில் வாழ்கிறோம். அறிவு பெருத்து போனது, அன்பே இல்லாத சுபாவ அன்பில்லாத பரிசுத்தம் இல்லாத தாய் தகவல் கீழ்ப்படியாத அவதூறு பேசுகிற அகந்தையாக நடக்கின்ற பொய் பேசுகிற நல்ல காரியங்களை குறித்து பொய்யாக நல்லோரை பகைக்கிறவர்களாக தூஷிக்கிறவர்களாக இணங்காதவர்கள் அடங்காத ஒரு சமுதாயத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஜனங்கள் நம்மை சுற்றி சூழ நடந்து இருக்கிறார்கள். அதே போல் அந்த பூமியில அன்பு தணிந்து போய் வாயில மிருக ஜீவங்களை துன்புறுத்துகின்ற கொடூரமான அரக்கர்கள், அதே போல பெற்றெடுத்த பிள்ளை தன்னுடைய கர்ப்பத்திலே தான் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை கொலை செய்த காலங்கள், தான் பெற்ற தன்னுடைய தகப்பன தன்னுடைய
தாயை கொலை பண்ணுற சுபாவங்கள், தன்னுடைய தகப்பனின் தாயை விட்டு மனைவி கணவன் ஒரே மாம்சம், தன்னுடைய மாம்சத்தை பகைக்கிற வெறுக்கிற, தன்னுடைய மாம்சத்தை வெறுத்து இன்னொரு மாம்சத்தை என்ற அந்நிய மாம்சத்தை பற்றிக்கிற பல நபர்கள் இந்த கடைசி காலம் எங்கு பார்த்தா இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்குது. சிறுமைப்பட்டவங்களை நிச்சயமாக அந்த காலங்களில் சிந்தை வைக்க வேண்டும். நிறைய தேசங்களில் ஏன் வளர்ச்சி இல்லை, எவ்வளவு சம்பாத்தம் எவ்வளவு நல்ல திட்டம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் முன்னேற முடியல. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு தேசங்களையும் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட, கேட்பாரற்ற, திக்கற்ற, உதவியற்ற சிறுமியானவர்கள், சிறுமை இந்த சமுதாயத்தால் சிறுமியான என்று சொல்லப்பட்டவர்கள், பணமில்லாதவர்கள், தகுதியில்லாதவர்கள், திறமையில்லாதவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள், தாழ்ந்தவர்கள், தாழ்ந்த ஜாதியோ இனமோ படிப்போ என்று சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள், இந்த மக்களுக்கு இன்னைக்கு குறிவைத்து அரசாங்கங்கள் வேட்டையாடுகின்றன, மிருகஜீவங்களைப் போல வேட்டையாடுகின்றன. கொடிய மிருகங்களைப் போல அவர்கள் சித்தரிக்கப்பட்டு அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தவறானது என்று காட்டப்பட்டு அவங்கள ஒடுக்குறாங்க. எவ்வளோ என்று கொடுக்க இருக்காங்களோ. ஒரு பக்கம் ஏகமாக கிறிஸ்தவ பரவுகின்றன, ஒரு பக்கம் ஒடுக்க தேசத்திலே சாபங்களும் பாவங்களும் பெருகின்றன. சிறுமைப்பட்டவங்களை நம்ம நினைச்சாதான் நமக்கு உண்மையான நன்மை. இந்த நாளில் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவங்களை நேசிக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மை என்று நம்ம இந்த நாளை தியானிக்க பெற்றோம். அலையிலியா ஆண்டு இந்த வசனத்தை அழகாக சொல்கின்றார். சிறுமைப்பட்ட மேலே முதல்ல சிந்தை வைக்கம் யாரு பாக்கியம் அவங்கள ஆண்டு இந்த கடைசி காலங்களில் உள்ள சோதனை காலத்துக்கு நான் தப்புமுறை உண்மையும் பிள்ளைங்களையும் பாதுகாப்பேன். இந்த பூமி முடிய போகிறது, இந்த பூமியின் ஆயுசு வாழ்நாள் முடிய போகிறது என்று இன்றைக்கு நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சூரியனுக்கு மிக வயதாகிவிட்டது. சூரியனை மேற்பரப்பில் உள்ள அந்த எல்லாமே அது உருக ஆரம்பித்து விட்டது. கரிய துகள்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சிருது. அதனால மிகப்பெரிய சூரிய புயல் வரும். நம்முடைய எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க் கனெக்ஷன் எல்லாம் போகும் என்று ஒரு பக்கம் சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு எரிக்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தாக்குனா பூமி உள்ள எரிந்து வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்றைக்கு இந்த கேஸ் ப்ராப்ளத்தில் டிவி நெட்வொர்க் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ண டேட்டா முதற்கொண்டு எல்லாமே அடி வாங்கும். இனி வர காலங்களில் நமக்கு கரண்ட் யூஸ் பண்ண முடியாது, நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது என்று ஒரு பக்கம் அப்படியாக ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து செய்திகள் பறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இயேசு வரப்போகின்றேன். ஏன்னா நிறைய தேசங்களில் இப்படிப்பட்ட சிறுமியான ஜனங்களை வேட்டையாடுகின்றார்கள் அவங்கள. அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்களின் தேசங்கள் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த காலத்துக்கு நம்ம தப்ப வேண்டுமானால் ஹல்லேலூயா அப்படி சிறுமியானவர்கள் என்று இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட உலகம் ஒதுக்கும், உலகம் பகைக்கும், உலகம் பேசும். ஏன்னா அவங்க கிறிஸ்து அன்பை அறியவில்லை, கிறிஸ்து அன்பை ருசிக்கவில்லை. கிறிஸ்துக்குள்ள என்ன சிந்தை இருந்தது? அவர் எல்லாரையும் நேசித்தார். புறஜாதிகளுக்கு ரட்சியை உண்டு பண்ண தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா எல்லாரையும் இந்த துளுலாம் இன்னும் நிறைய ஆடுகள் எனக்கு இருக்குது, நான் அதையும் இந்த மந்தில சேர்த்து ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா இதுதான் பிதாவோட சித்தமாக இருக்குது. கர்த்தரை பற்றி அறிகின்ற அறிவை எல்லோரும் அடையணும், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா அதுதான் பிதாவான விரும்புகின்றார். குமாரன் அனுப்ப நோக்கமே அதுதான். ஹல்லேலூயா அப்போ ஆண்டோருக்கு யூதன் கிரேக்கன் வித்தியாசம் அவர்கள் அடிமை சாதனை என்று உலகம் நினைக்கும், உலகம் பார்க்கும். தகுதி அடிப்படையில், பண அடிப்படையில் இப்போ சமீப காலமாக அந்த எலெக்ஷன் நியூஸில் நிறைய கேள்விப்பட ஒரு குறிப்பிட்ட கட்சி இப்போதான் அவங்க வந்திருக்காங்க, இந்த எலெக்ஷன் நிற்கிறாங்க. அவங்க கட்சியில் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு அவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷன் அவங்ககிட்ட நிறைய கோடிகள் சி இருந்தால் கோடிகள் இருந்தால் தான் நீங்கள் வாங்க போட்டிடுவாங்க, இல்லைன்னா நீங்கள் வராதிங்க என்று. அப்போ ஆனால் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க சொன்னாங்க, எங்கள் கட்சியில் எல்லாம் ஏழைகளுக்கு தான் பங்கு, யாருனாலும் வரலாம், ஆட்டோ ஓட்டம் கூட வரலாம் என்று அந்த தலைவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கோடிகள் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சீட் கொடுக்காங்க. இதுதான் இன்றைக்கு உண்மையான நிலைமை. அப்போ பணம் இல்லாதவங்க எங்கேனாலும் விரட்டப்படுறாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் இல்லை. உழைச்சவங்களுக்கு உண்மையாக வாழ்ந்தவங்களுக்கு இன்றைக்கு சொசைட்டியில் அங்கீகாரம் இல்லை. இதுதான் உண்மையான உலகம். பணம் இருந்தால்தான் மதிப்பு. நிறைய தமிழ்நாட்டில் உள்ள பெண் வாலிப பிள்ளைங்களுக்கு சரியான கல்வியில் சரியான சீட் கிடைக்கல, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கல. குறிப்பிட்ட ஜாதிக்கு குறிப்பிட்ட இனத்துக்கும் அவங்களுக்கு நிறைய மார்க், அவங்க எந்த மார்க் எடுத்தாலும் வேலையில் செய்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு எழுதி அவங்களுக்கு தகுதி இருந்தும் திறமை இருந்தும் நிறைய பிள்ளைங்க இன்றைக்கு ஒதுக்கப்படுறாங்க. அவங்களோட எஃபர்ட் போட்டு அவங்களால ஜெயிக்க முடியல.
இப்படிப்பட்ட ஜனங்கள் மேல சிந்தியுள்ளவர்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் ஆகின்ற தீமைகளை பாதுகாப்பார். உலகம் வெறுக்கும், உலகம் பேசும், உலகம் பரியாசம் வண்ணம். ஆனால் நம்ம உலகத்தான் அல்ல, உலகத்துக்குரிய உலகத்தை நேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய கடைசி தன் ஓட்டத்தை, இந்த உலக ஓட்டத்தை ஓடிக்கும் கடைசி நாள் வியாழன். ஹல்லேலூயா. லாஸ்ட் சப்பர், அந்த நைட்டு இரவு விருந்து முடித்த பிற்பாடு ஹல்லேலூயா காட்டி கொடுக்கப்படுறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு கடைசி பஸ்காவை தன் சிஷ்யர்களோடு கூட ஆசரித்து அவர் சொன்னார், இனி வர காலங்களில் மனுஷமாக ஒப்பு கொடுக்கப்படுவார், காட்டி கொடுக்கப்படுவார், இந்த சித்திரம் நடக்கும், அவர் இறப்பார், உயிரோடு எழுவார்லாம் சொல்லிட்டு கடைசி சொல்லார். அந்த பந்து வந்த பிற்பாடு உங்கள் எவன் ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் முதல்ல அவன் தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் இறங்கி தன்னுடைய ட்ரெஸ்ஸை கலத்தி தன்னுடைய அறையில் மட்டும் ஒரு சின்ன துணியை மட்டும் சுற்றிட்டு அவர் குனிந்து தன்னுடைய சீஷர்களை உட்காரத்து எல்லார் காலையும் கழுவினார். அப்போ நீங்கள் யாரெல்லாம் நான் பெரியவன் ஆண்டு மாதிரி வரணும், பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிங்களா, இதே போல் செய்யுங்க என்று தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமோஸ் 9:9 சீயோனு கம்பீர்த்து மகிழ்ந்து பாடு, உன்னுடைய ராஜா வருகின்றார், அவர் கழுதை மேலும் கழுதை குட்டையாக மரியின் மேலும் சார்ந்த குணமுள்ளவராக அவர் வருகின்றார். அந்த நாளில் நம்ம தாழ்மை அடையாளமாக அவர் கழுதை மேலே வருகின்றார். நம்ம ஓசனை பாடி ஆராதிக்கின்றோம். ஓசனை என்றால் தேவனை ரட்சிங்க. அந்த காலங்களில் ரோமர்கள் அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. ஆண்டவர் தன்னுடைய கருத்துக்களால் புரட்சி உண்டு பண்ணார். ஹல்லேலூயா. பிதா தான் உண்மையில் கர்த்தர், உண்மையில் அரசாங்கம் அவர் தான். ஹல்லேலூயா. அவருக்கு தான், அவர் ராஜ்யம்தான் மாறாது. இந்த பூமியில் எல்லா ராஜ்யங்களும் மாறி போகும் என்று அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். ஆனால் அந்த மக்கள் நினைச்சாங்க இந்த ரோம அரசாங்கத்தை தன்னை தப்பிக்கிறதுக்காக இவர் வந்திருக்கின்றார் என்று அவரை எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த நாட்களில் உள்ள அரசியலுக்கு அகைன்ஸ்டாக நிறைய பேசினார். அதே போல் அந்த நாட்டில் காணப்பட்ட மோசேயின் சீசன் என்று சொல்லப்பட்ட பரிசேயர்களுக்கு விரோதமாக நியாயபரமான போதுக்கு அகைன்ஸ்ட் நிறைய பேசினார். புரட்சிகரமான கருத்துக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சபையிலையும் அரசியல் நிறைய பேசினால அநேக மக்கள் அவரை ராஜாவாக, அவர் ராஜா, இதோ ராஜா வருகிறார், அவரை ராஜா, யூதருடைய ராஜா என்று சொன்னாங்க. நிஜமா மக்கள் கடைசியில் சொல்லும்பொழுது பரியாசம் பார்த்து கேட்கும்போது யூதருக்கு ராஜன் கேட்கும். ஆமாம் அப்படிதான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு அல்ல, அது இம்மையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்தியமானது. அவர் அந்த ராஜ்யத்தை குறிப்பிட்டார். மக்கள் இந்த ராஜ்யத்தில் ராஜாவாக மாறுவார், நம்ம இந்த ரோமல் பிடிந்து காப்பாற்ற என்று ஓசனா என்றால் கட்டாக எங்களை ரட்சியம், இந்த கொடுமையை ரட்சியம் என்று அன்றைக்கு அவரை துதித்து பாடினாங்க. ஹல்லேலூயா. அவர் மீட்பராக வந்தார் என்று. ஆனால் அது நடக்கவில்லை. அவரை காட்டு கொடுக்கப்பட்டார், அவர் சிலை அறையப்பட்டார் என்று நினைத்த அந்த மக்கள் அதே வாசலை, எருசலேம் வாசலில் இந்த வாரம் அவரை பாடினாங்க, ஆராதிக்காங்க, துதிக்காங்க. அவருக்கு முன்னாடி தன்னுடைய துணியை போடுறாங்க, ஓலையை போடுறாங்க, அவரை பணிகிறாங்க. அதே வாசலில் அவர் அடுத்த இந்த வெள்ளிக்கிழமையில அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக அவர் சிலையை சுமந்து வரும்பொழுது அவர் சிலையில் அறியும் அதே ஜனங்கள் பேசுகிறாங்க. ஏனென்று அவங்களுடைய மனது மாறிவிட்டது. மக்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் வேற. ஆனால் நம்ம ஹல்லேலூயா உலகம் பார்க்கும் பார்வை அல்ல. நம்முடைய நேசர் என் பாவத்துக்காக மறிச்சார், அவர் என்னுடைய ராஜா, நித்திய ராஜா, அவர் எனக்காக பலுக ராஜ்யத்தை அநேக வாசம் கொண்டு வைத்துள்ளார், அதை எனக்கு தருவார், அவர் என்னோடு அழைச்சுள்ளார் என்ற அந்த நிச்சயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிறுமி அந்த சிந்தை வேணும். ஹல்லேலூயா. அவரை போல் சிறுமிப்பட்ட பிள்ளைங்களை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த கடைசி கால நாளில் கட்ட பாதுகாப்பா. 2 41:2 கர்த்தர் அவனை பாதுகாப்பாரால், அடுத்து பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். ஹல்லேலூயா. பூமியிலே அவன் பாய்க்கானாக இருப்பான், பலோத்தம் பாய்க்கான் தான். ஹல்லேலூயா. அவன் சத்துருக்கள் இஷ்டத்தை கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்கள் எத்தனை தான் நெருக்கினாலும் கர்த்தர் ஒரு நாளும் சத்துருக்கள் கையில் ஹல்லேலூயா அப்படிப்பட்டவன் விட மாட்டார். எத்தனையோ சன்மார்கள் இந்த பூமியை வாழ்றாங்க. ஆண்டு அறியாத பிற மார்க்கத்தை இருந்து வாயிலா ஜீவனுக்கு அவ்வளோ உணவு அளிக்காங்க. அதை பார்த்த இறக்கத்தோடு செய்கிறாங்க. அவங்களுக்குள்ள அன்பு இறக்கம் அவங்க சுபாவத்திலே இருக்கிறது. கர்த்தர் கண்டிப்பாக அவங்களை ஆசிரிப்பார், எல்லாத்தையுமே வெளிக்கு பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பக்தியில் பிள்ளைங்க கர்த்தர் நம்பக்க தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. படுக்கையில் வியாதியை கிடைக்கிற அவங்கள ஆண்டவர் தாங்குவார், அவங்களுடைய எல்லா வியாதியும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்துக்கு அகைன்ஸ்டாக சிறுமைப்பட்டவங்களை நீங்கள் தாக்குனாலோ, அவங்களை பேசினாலோ, அவங்களை தூஷித்தாலோ இந்த எல்லா ஆபத்தும் உங்களுக்கு வரும். இதுதான் வசனத்தை 2 பகுதின்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு உதவி செய்யும்போது கட்டப்படணும், வியாதியை கூட மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படி எத்தனையோ அதிசயம் பெற்றிருக்காங்க, எத்தனையோ சுகத்தை பெற்றிருக்காங்க. முடிந்த அளவுக்கு நம்ம ஏழைகளை ஆதரிக்கணும், நியாயத்து பக்கம் நிற்கணும். எல்லாரும் பணத்தை கொண்டு நியாயத்தை புரட்டினாலும்
ஹல்லேலூயா. அன்றைக்கு அத்தனை தீர்க்கதரிசிகள் அத்தனைவே தீர்க்கதரிசி சொல்லப்பட்டவர்கள் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா இஸ்ரேல் இன்னொரு ராஜா கூட யுத்தம் பண்ண போகும்போது எல்லாருமே ஒருமித்து நீங்கள் போங்க ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னபோது ஒரே ஒரு சகாயம் மட்டும் சொன்னா, இல்லை சத்துருக்கள் உங்களை பிடிச்சு போங்க, நீங்கள் கொலை செய்யப்படுங்கன்னு சொல்லி அப்போ அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. நான் திரும்பி நான் உயிரிழந்து அவனை பார்ப்பேன், ஆனால் நீ திரும்பி வந்தால் பார்ப்பேன்னு சொல்லி சவால் விட்டார். அத்தனை பேரும் பொய்க்கு பக்கம் நின்னாலும் எனக்குள் கட்ட உண்மை இல்லை. ஹல்லேலூயா. நான் சிறுமியோட நேசிப்பேன். உலகம் வெறுத்தாலும் நான் வெறுக்க மாட்டேன், உலகம் பேசினாலும் நான் பேச மாட்டேன். இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு சுபாவம், ஒரு மனிதனே ஒரு மனுஷியை ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அது என்னன்னே தெரியாமல் அவங்களும் சேர்ந்து பேசுவாங்க. அவங்க கல்லறிஞ்சாங்க, நானும் கல்லறிஞ்சேன், என்ன தெரியாது. அவங்க அடித்தாங்க, நான் அடித்தேன், என்ன விஷயம் தெரியாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகி கொண்டிருக்க கடைசி காலங்களில் பரியாச காலங்கள் எழும்பியிருக்காங்க. நல்லோரே வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகளால் தூஷண குற்றப்படுத்துகிற துணிகரமாக குற்றப்படுத்தின அந்திக ஆவி மிருகாவி நிற்கிறே செய்கிறது. இந்த சிந்தையை நான் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 41 சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தில் ஹல்லேலூயா 9ஆம் சங்கீதத்தில் 9ஆம் செய்தியாக சொல்லப்பட்டுள்ளது. 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தான் தஞ்சம். ஹல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுக்க, யார் பாதுகாக்க? கர்த்தர் பாதுகாக்க. ஹல்லேலூயா. பூமியில் பணம் இல்லை, தகுதி இல்லை, திறமை இல்லை, ஒதுக்கப்பட்டவங்க அவங்ககிட்ட எதுவுமே இல்லை என்றால் ஹல்லேலூயா பூமி உலகம் அவங்களை அற்பமாக பார்க்குது. ஆனால் ஆண்டோர் பார்வையில் அவங்க யார் வெளியேற பெற்றவங்க, ஞானிகள் வெட்கப்பட்ட கட்டர் பூமியில் பைத்தியம் சொல்கிறவங்க தெரிந்து கொண்டு தன்னுடைய ஞானத்தை கொடுத்து தன் அழகை தன் திறமை கொடுத்து அவங்க குப்பையில் எடுத்து ராஜாக்கள் பக்கத்தில் உட்காந்து அந்த ராஜாக்கள் வெட்கப்பட்டு போக முடியாது, அந்த ஞானி வெட்கப்பட்டு போக முடியாது கட்டவங்களை உயர்த்துகின்ற ஹல்லேலூயா. உள்ளவர்கள் அவமாக்கும்படி இழிவாக எண்ணப்பட்டவர்கள் அற்பமாக இந்த பூமியை எண்ணப்பட்டவங்களை தான் ஆண்டவர் தேடி வருவார். எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு ஆள் இருக்குது, என்னால் எல்லாம் முடியும் என்று எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கட்ட இருக்கவே மாட்டார். ஆண்டோருக்கு பிடித்த சுபாவம், அவர் தாழ்மை உள்ளவர், தாழ்மையுள்ளவராக தான் வந்தார். இந்த குருத்தோலை நாயில நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், ஆண்டர் தாழ்மை இருந்தார். ஏதோ வருஷத்தை ஒரு நாள் வருது போது பாட ஆராதிக்க அந்த நாளோடு மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசு அதே சிந்தை, அவர் தாழ்மை இருந்தார். பிதா கேட்கல எல்லா ரைட்ஸ் இருந்தோம். சிலுவையில் அவ்வளோ பாடுபடுத்தினாங்க, அவ்வளோ பேசினாங்க. அவர் இறங்கி வந்து அவங்கள திருப்பி அடிக்க முடியும், அவர் அப்படியும் மறைந்து போக முடியும். அவர் கட்டளையிட்டா தூதில் அவரை காப்பாற்றவங்க எல்லாம் இருந்தும் எல்லாவற்றும் ஒரு கொள்ளையாடப்படாத அடிமையின் ரூபமட்டு மனுஷாயலாகி தன்னை தாழ்த்தா, தன்னை விரும்பியாக்கி, நான் ஒன்றுமே இல்லை, நான் எம்டி, நான் ஒன்றுமே இல்லை, பிதாக்கு முன்பாக தாழ்த்தினால வானத்தில் உள்ளவங்க பூமியில் உள்ளவங்க எல்லாருடைய காலம் முடங்கி இன்னைக்கு எல்லாருக்கும் மேலாக பிதாவானவர் அவரை உயர்த்திருக்கார். ஏசுன்னு சொன்ன பிசாசு பயப்படும். ஹல்லேலூயா. பிசாசு பயப்படும் ஒரே பேர் ஏசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு பூமியில மனுஷங்க கிறிஸ்தவங்களை பார்த்தாலே எரியுறாங்க. ஏனென்றால் ஏசு வர போயின்னு இந்த பூமி ஆள போயிட்டா, பிசாசு அழிக்க போயிட்டா, பிசாச தூதுலையும் நரகத்தை தள்ள போயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கு ஆண்ட பிள்ளைங்களை பார்த்தாலே பிசாசு பிடிச்சவங்க, பிசாசு வெற்றி போட்ட மிருகத்தை உள்ளவங்களுக்கும் கண்டாலே ஏன் எரிச்சல் ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறது, மிருகம் அவங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்கள உண்மையாக நீங்கள் நேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயிரோடு பாதுகாப்பார், உங்கள் வியாதியை மாற்றுவார், உங்களை கர்த்தர் ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட காலங்களில் உங்களுடைய நெருக்கமாக தஞ்சமாக இருந்து எல்லா நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற உங்களுக்கு அவரை அடைக்கலமாய் கர்த்தர் மாற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை நிச்சயமாக நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ரொம்ப ஸ்பெஷல் குணம் ஹல்லேலூயா. வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது. 140 சங்கீதத்தில் ஹல்லேலூயா 140 சங்கீதத்தில் 140:12 ஹல்லேலூயா. சிறுமி ஆனந்த வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கின்றவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் யார்? நீதி இல்லை, நியாயாதிபதி. இந்த பூமியில் உள்ளவங்கக்கிட்ட கோர்ட்டு கேஸ் அலைஞ்சா யாரோட கேஸை ஃபஸ்ட்டு எடுத்து நடத்துவாங்கன்னா நல்ல ஃபேமஸானவங்க, பிரபலமானவங்க, நல்ல வசதி உள்ளவங்க, பணம் உள்ளவங்களோட கேஸை வேகமாக எடுத்து உடனே வேகமாக நடத்துவாங்க. அவங்க வீட்டில் எது காணாமல் போனாலும் அவங்களுடைய காரியங்கள் வேகமாக நடத்துவாங்க. ஆனால் சிறுமைப்பட்டவங்க, பார்க்க ஏழமாக இருக்காங்க, படிக்காதவங்கனால பாரியில் ஒரு அற்பம். சமீபத்தில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த அந்த பெண், அந்த குழந்தை
அந்த இரவு காணாமல் போயிருக்கா. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ் நினச்சிருக்காங்க வாலிப மகள் அவள் யாரோட ஓடி போயிருப்பான், நான் கேஸ் எடுக்க மாட்டேன், எங்கேயோ போய் பண்ணிட்டு அலட்சியமாக இரவு உடனடியாக அவங்களோட வார்த்தையை மதித்து அவங்க நேசித்து, சரி அவங்களுக்கும் பிள்ளை நமக்கும் ஒரு பிள்ளை இருந்தால் காணாம பண்ண நமக்கு மனசு எப்படி பருவக்கின்று தன்னை போல் அவங்கள போல தன்னை போல் அவங்க நேசித்தா உடனடியாக அன்றைக்கி இரவே சென்றால் கூட அந்த பிள்ளை ஏதோ குற்றினுக்குள்ளேயுமே ஒருவேளை அந்த பிள்ளைய அன்றைக்கி மீட்டிருக்கலாம், உயிர் இழக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு அவங்க அலட்சியம் பண்ணாங்க, கேஸ் எடுக்கலை, அவங்க தேடி போகலை. மறுநாள் மத்தியானத்துக்கு மேலே தான் போயிருக்காங்க. யோசித்துப்பாங்க, அதுக்கெல்லாம் என்னென்னமோ செஞ்சு விட்டான். இன்றைக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் அதிகமாக காணப்படுகிறது. பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாமல் ஒரு நீதி என்று. ஆனால் கர்த்தர் அப்படிங்கிற நீதியில் நியாயத்துக்கார் சிறுமியான வழக்கை தான் ஃபஸ்ட்டு விசாரிப்பார். யார் எளிய பிள்ளைங்களும் ஹல்லேலூயா. பரலோக கவர்மெண்ட் உண்டு, பரலோக கோர்ட் உண்டு. அங்கேயும் வாதாட லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் போன்று பரிசுத்தவான்கள் பூமியில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்கே ஒவ்வொரு கேஸ் நடந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்ம பண்ணுற விண்ணப்பம் அழுக கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அங்கே அது நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தக்காக நியாயத்துக்கு பிதாவான நியாயத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பூமியில் நம்ம கண்ணு பார்க்கவில்லை என்றாலும் அநியாயமாக இப்படி தீர்ப்பு எழுதுறவங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. உண்மை பொய் என்று பொய், உண்மை என்று சொல்வதற்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பணத்தை வாங்கி கொண்டு நீதியாக லஞ்சத்தை வாங்கி கொண்டு நீதியை புரட்டுகின்ற பூமியில் அது சர்வ சாதாரணமாக இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஏழைகள் ஒடுக்கப்படுறாங்க, அவங்க நிலங்கள் உரிமைகள் அபகரிக்கப்படுகிறது, அவங்க குரல் விலை நெருக்கப்படுகிறது. நிறைய இடங்கள் புலம்புறாங்க, ஒரு பக்கம் நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க செய்யறவங்க அகைன்ஸ்டா. ஆனாலும் எல்லா மீடியா காட்டலை, ஒரு சில மீடியாஸ் காட்டுறாங்க. நிறைய காரியங்கள் மீடியாஸ் இன்னைக்கு பொய்யா பரப்புது, உண்மையை மறைக்குது, உண்மையை காட்ட மறுக்கிறாங்க. யாரோ ஒரு சொன்ன பொய்யை மட்டும் திரும்பி திரும்பி காட்டு, பொய்யை உண்மையாக முயற்சிக்கிறாங்க, உண்மையை பொய்யாக்க முயற்சிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டு மக்கள் மனதை குழப்ப பயமிட்டு செய்கிறாங்க. மீடியாஸ் இன்னைக்கு தவறான கையில் போயிட்டுருக்கு. ஆனால் பரலோக கோர்ட்டில் எந்த பணமும் எந்த காரியம் செல்லாது. ஹல்லேலூயா. அவர் நீதியில் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் சிறுமியான விளக்கை விசாரிக்கின்றவர். ஹல்லேலூயா. உபாகம புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா, உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் எப்படியாக வேதம் சொல்கிறது. உபாகமம் 10:18. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதைக்கும் நியாயம் செய்கிறவரும் அன்னியின் மேல் அன்பு வைத்தவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதைக்கும் நியாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்நியர்கள் மேல அன்பு வைக்கின்றவர், அவளுக்கு அன்னவஸ்திரத்தை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை விசாரிக்கின்ற அந்நியர்கள் மேல அன்பு வைத்து. ஏனென்றால் எகிப்தில் தன் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க 430 வருஷம். அதை அவர் பார்த்தார். எல்லா வேதனைகள் அவருக்கு தெரியும். சிறுமைப்பட்டவங்க அனுபவிக்கின்றார். அவங்களுக்கு நில உரிமை கிடைக்காது. இன்றைக்கும் இலங்கையில் உள்ள நிறைய பிள்ளைங்களுக்கு குடியுரிமை கிடைக்கவில்லை. நம்ம தமிழ்நாட்டிலையும் எத்தனை இப்படிப்பட்ட அகதிகளாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துக்கான வாழ்வாதார உரிமை கிடைக்கல, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்காம நிறைய கிராமங்களில் போராடுறாங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க சீட்டு கிடைக்கல அவங்களுக்கு. ஏன்னா அந்த இருப்பிட சான்றிதழ் கையில் இல்லை. அவங்க வாழ்வாதாரமே அந்த அந்த குறிப்பிட்ட சில ஊர்களை குறிப்பிட்ட சில ஜாதிகளுக்கு கிடைக்காம அவங்க வாழ்வாதாரமே இன்றைக்கு இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் நாகரிக வளர்ச்சி இருந்து நம்ம எவ்வளோ தொழில்நுட்பத்தில் வளர்ந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் 7G வேற போயிட்டு 7G 10G வேற போயிட்டு. ஆனால் நம்ம தேசத்தில் 5G இப்போ தான் வந்திருக்குது. ஆனாலும் இன்னும் கிராமங்களில் கழிப்பறை கூட இல்லாமல் காடில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. யோசித்து பாருங்கள், வயதுக்கு வந்த மகள் காட்டில் போடுறாங்க, அவங்களுக்கு வீட்டில் வசதி இல்லை. இப்படி கொடூரமான காலங்களே நம்ம வாழ்ந்து கொடுக்காம கொடூரங்கள் நடக்கின்றன. அந்த சூழ்நிலையை அவங்களை நேசித்து காலையில் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றார். செய்கின்றவங்களை கண்டிப்பாக நீதியில் நியாயாதிபதி, பச்சை பாதம் இல்லாதவர், தீமை பார்ப்பான் சுத்த கண்ணன். அவர் நியாயத்தை வழங்குவார், விசாரிப்பார். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வணக்கம் பற்றி எறியும். அவருடைய நியாயத்துக்கு நாள் வரப்போகிறது. பூமியில் அந்திக நாள் வரப்போகிறது. இந்த பாவம் எல்லாருமே கையிடப்பட்டு அந்திக சாட்சியில் இருந்து மிக கொடூரமான தன்னை அனுப்பிப்பாங்க. இந்த காலங்கள்ட்ட நடக்கிற எல்லா காரியங்களும் அந்திக நாடு இப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சாம்பிளா காட்டினார். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். யுத்தங்கள் கேள்விப்படுவீங்க, பஞ்சங்கள் பார்ப்பீங்க, கொள்ளை பார்ப்பீங்க,
ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்புற பார்ப்பீங்க, ஜனத்துக்கு ஜனம் எழும்பும், ஒரு காட்டி கொடுப்பாங்க, ஒரு பகைப்பாங்க. ஆனால் யாரு முடிவு பறிந்த நிலையிருப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்ப முடிவுடனே வராது. ஹல்லேலூயா. ஆண்ட வரைக்கும் திடீரென்று வருவார். பிள்ளைகள் கூட்டுக்கொண்டு போவார், அவருக்குள் வாழ்ந்த பிள்ளைங்களை. ஹல்லேலூயா. அந்த மற்றவர்கள் சிறுமிப்பட்டவங்க ஒடுக்கிற, அநீதி செய்கிற, அநியாயம் செய்கிற, இன்றைக்கு தன்னுடைய கையில பவர் இருக்கு, நான் என்னனால் செய்வேன் என்ற ஒரு கூட்டம் கொக்கெடுத்து கொண்டு பீரிக்க சிங்கத்தை போன்று ஏழைகளை வழக்கில் பிடிக்க, கண்ணி வைக்கிறதுக்கு, அவங்களை வேட்டையாட, அவங்களை ஒடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட மிருக ஆவி எழும்பி வந்திருக்கிறது. கர்த்தர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. சீயோனுக்கு அவர் இறங்கும் வேலை வந்தது. சீயோனுக்கு தன்னுடைய மனவாட்டி அவர் அழைத்து கொண்டு போவார். ஆனால் அந்த மனவாட்டி இன்னைக்கு வேதனைப்பட்டு துன்பப்படுத்துகிற, காரணமில்லாமல் பகைக்கிற, காரணமில்லாமல் ஒடுக்கிற அத்தனை பேருக்கும் நியாயத்துக்கு ஒன்று இந்த பூமியில அவருடைய பாவங்கள் சரிக்கு சட்டை கட்டப்படும். சிலருடைய பாவங்கள் நியாயத்திற்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் நியாயத்திற்கு தான் வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க இந்த பூமியில நியாயத்திற்கு அனுபவிப்பாங்க. அந்த ஆட்சி என்பது மிக மிக கொடுமையானது. இந்த பூமியில இதுவரை வந்த சர்வாதிகாரத்துக்கு எல்லாம் தலைமையானோம். அந்த ஆட்சியில் வாழ முடியாது. இன்றைக்கு சிறுமியான பிள்ளைங்களை ஒரு கூட்டம் வதைக்குது, ஒடுக்குது. ஆனால் அவங்களெல்லாம் உதைக்கிறதுக்கு, அவங்கள வறுக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருகின்றான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவனுடைய இரக்கம் என்பது இம்மையெல்லாம் கிடையாது. இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டு இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இருக்கமுள்ளது போல அவரை நேசிக்கின்ற, ஆராதிக்கின்ற பிள்ளைங்க சபையிலையும் ஊழியங்களையும் நீங்கள் அப்படி சிறுமிப்பட்டவங்க ஒடுக்குனா கஷ்டம் உங்களை கண்டிப்பாக கணக்கப்பார், விசாரிப்பார். நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவீங்க. நீங்கள் சபையிலே ஊழியங்களை நேசிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. என்றால் அவர் யாரு? சிறுமிப்பட்டவனுடைய சிந்தைகளை பார்க்க அவங்களை பாதுகாப்பார். அவர் அவங்களுடைய நியாயத்தை விசாரிக்கின்ற, வழக்கை விசாரிக்கின்ற. இன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 24, யாத்திராகம் 22, 22லேருந்து 24 வரை நான் வாசிக்கின்றேன். ஹல்லேலூயா. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் நீங்கள் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவியர்களும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். ஹல்லேலூயா. தெளிவா ஆண்டு சொன்னாரு. நீங்க யாத்திராகமம் வேணாம் தான் பாருங்க. அதில் நிறைய கட்டளைகள். நான் பர்சன், நீ பர்சன், நீ இப்படிலாம் இருக்கணும். நீ சிறுமைப்பட்டவங்க, உன் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, உனக்கு கீழே உள்ளவங்களெல்லாம் உன்னை போல் நேசிக்கணும். ஒரு எஜமானே நீங்கள் கற்றுக்கு பயந்து கீழ்ப்படிங்க. நீங்கள் எஜமான உங்களுக்கு ஆண்டு பொசிஷன் கொடுத்தாருன்னா உங்களுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கின்றார். அவருடைய அதிகாரம் தான் நிலையானது, மாறாதது. ஹல்லேலூயா. அப்போ எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அவருக்கு தான் கீழ்ப்பட வேண்டும். எனக்கு இந்த பொசிஷனில் எனக்கு நான் இருக்கேன், என்னுடைய திறமையால் நான் வந்தேன், எனக்கு இந்த பவர் இருக்குது, நான் என்னனாலும் செய்வேன் என்று ஆடக்கூடாது. ஹல்லேலூயா. அடங்கி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வர 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 தன்னைத்தான் யார் தாழ்த்துகிறான் அவன் தான் வெட்டப்படுவான். வேதத்தில் நல்ல எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. அதிகமாக நம்ம படிக்கின்ற கேட்கின்ற ஒரு காரியம் யாருன்னா, பெருமைக்கு எடுத்துக்காட்டு சவுல் தான், தாழ்மைக்கு எடுத்துக்காட்டு தாவீது எவ்வளோ பெரிய ராஜா ஆனாலும் நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெல்லுப்பூச்சி என்று அவர் தன்னை தாழ்த்தின்றார். நான் ஒன்றும் இல்லை, நான் மண்ணு தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா என்று அவர் அழகாக சங்கீதங்கள் நீங்கள் படிக்க அவனுடைய வல்லமை மகத்துவம் அவருடைய வலிமையெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. வானங்கள் அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை சொல்லுகிறது. பகல் பேசிக்கிட்டே இருக்குது என்று அவர் அதை பார்த்து பேசினார். ஹல்லேலூயா. அந்த படைப்பை பார்த்து கல்மலையை மூடுபனையை பெருங்காற்றிய துதியுங்கள் சென்று அவருடைய மகத்துவத்தை, அவருடைய படைச்ச மகத்துவத்தை அவ்வளோ அழகாக வெளிப்பட்டின புஸ்தகம் அந்த சங்கீதத்தை போல வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமே நீங்கள் அறியணும்னா, அவர் பலத்தை, அவர் மகத்துவத்தை நீங்கள் தெரிய வேண்டுமானால் சங்கீத புஸ்தகத்தை வாசிங்க, உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஹல்லேலூயா. எத்தனை ராஜாவானாலும் அவர் எவ்வளோ பிரச்சனை, அவரை உயிரை வேட்டையாட சொந்த மாமனார் அவரை துரத்தி கொண்டே போனாலும் அவர் சொன்னார், சிறுமிப்படம் கர்த்தர் தான் அடைக்கலாம், இருக்கப்படாலும் அவர் தஞ்சம், அவர் நீரின் கோட்டை, நீரின் கண்மலை, நீரின் கேடுங்கப்பா, நீங்கள் என்ன விடுவிக்கிறீங்க, என் ஜனங்களை நீங்கள் எனக்கு கீழ்படுங்க அவர் ஒவ்வொரு நாளும் பிரகடனப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் ராஜ்யம் மாறது, அவருடைய ஆளுகை மாறது என்று அவர் நன்கு அறிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா அவர் உயர 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 ஆண்டவர் தந்தார். தாவீது வர 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 என்னச்சுன்னா மேம்படுத்து கொண்டே தான் போனான். ஆனால் சவுலுக்குள்ள பெருமை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை
கொலை சேர்த்தன அதே தாவீது கையில சவுலை கொலை பண்ண வாய்ப்பு கிடைச்சாலும் ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுல சிந்தை அவருக்குள்ள இருந்தது. நான் எப்பேற்பட்ட ராஜா இருந்தாலும் எப்பேற்பட்ட அதிகாரம் எனக்கு கிடைச்சாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஹல்லேலூயா சத்துருக்களை நேசியுங்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லப்படுது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. தான் சத்துருக்களை கண்ணு கல்லு பல்லுக்கு பல்லு அடிக்க அடிதான். அந்த சூழ்நிலை எப்படி தாவீது இந்த பிரமாணத்தை செஞ்சாரு, அபிஷேகமற்ற அந்த மனுஷனை தொடமாட என்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு நமக்கு எத்தனையோ பிரசங்கம் மூலமாக எத்தனையோ வார்த்தை மூலமாக இந்த சத்துருக்களை நேசிங்க, உங்களை போல நேசிங்கன்னு சொல்லி கிறிஸ்துக்குள்ள உள்ள ரட்சிக்கப்பட சகோதரன் பண்ற தப்பை நம்மளால மன்னிக்க முடியல. ஒருத்தர் பண்ற தப்பா அவர்கிட்ட போய் பேசாம சபையில் அசிங்கப்படுத்த உடனே நமக்கு மைக் கிடைச்சிட்டு நமக்கு பொலிப்பீல் கிடைச்சு பேசுறாங்க. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல ஒருத்தர் பற்றி தூஷிக்கிறாங்க, புறணி பேசுறாங்க. கிறிஸ்துக்குள்ள எல்லோருமே ஒரே நகரத்தா ஒரே குடும்பத்தார். அப்ப கிறிஸ்துக்குள்ள உள்ள சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நம்ம ஒரே தாய் பிள்ளைகள் மாதிரிதான். ஹல்லேலூயா. சொந்த குடும்பத்தை பத்தி ஆண்டா அந்த இடத்துல சொல்லல. கிறிஸ்துக்குள்ள உள்ள சகோதரர்களுடைய குற்றங்களை இன்றைக்கு துணிகரமா மன்னிக்காம பகிரங்க மேடைக்கு மேடை பேசுறாங்க, மற்ற ஊழியங்களை கெடுத்துட்டாங்க. அது தவறு. ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்கணும். கிறிஸ்து இயேசு மன்னித்தது போல நம்ம மன்னிக்கணும். இந்த சிலுவை தியான நாட்கள்லாம் அவரை போல தாழ்மை, அவரை போல இரக்கம், அவரை போல நேசிக்கணும். அந்த சிந்தை நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையுமே ஒரே மாதிரி நேசித்தார். யூதாஸ் காரியத்தை பற்றி அவருக்கு தெரியும், இவன் இதுக்கு தான் வந்திருக்கான் என்று அவருக்கு தெரியும். தெரிந்துதான் 3 வருஷம் கூட வச்சாரு. பேதுரு மறுதலிப்பான் என்று அவருக்கு தெரியும், ஆனா நேசித்தாரு. ஹல்லேலூயா. அதே போல சுபாவம். ஹல்லேலூயா. ஒரு குறை செஞ்சா நீங்க ஜெபிக்கணும் தவிர இன்னைக்கு சமூக உட்காந்து எழுதுறாங்க, பேசுறாங்க வாய் வேலைக்கு. நீங்க பேச எல்லா வார்த்தையும் நீங்க யாரை குற்றவாளி சொன்னாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய திரும்பும். அதே சோதனை கட்ட உங்களை அனுமதிப்பார், உங்களை டெஸ்ட் பண்ணி பாப்பா நீ எப்படி இருக்கன்னு. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை போல ஹல்லேலூயா நம்ம மற்றவங்களை நியாயத்திற்கு உட்பட நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் தான் நீதியில் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஒடுக்கும் பொழுது நம்ம கூப்பிடல் அந்த அழுகை அந்த புலம்புல, ஐயோ இவங்களை என்னை கொடுமைப்படுத்தாங்க, பேசுறாங்க, என்ன சித்திரப்படுத்தாங்க, என்ன இல்லாதான் பேசுறாங்க, அசியாசன என்று அந்த ரத்தம் அந்த இறுதியை நோக்கி கண்டு விடும் பொழுது அவர் நிச்சயமாக கேட்டு தெளிவாக அந்த சொல்லப்படுக்க அவர் என்னை நோக்கி அவன் முறையிடும் போது நான் முறையிடலை நான் கேட்டு நான் நிச்சயமாக கேட்டு நான் கோபம் மூண்டராகி உங்களை நான் பட்டயத்தால கொலை பண்ணுவேன். நீங்க யாரை பேசுனீங்களோ என்ன வார்த்தை சொல்லி சொன்னீங்களோ அதே வார்த்தை உனக்கும் வரும். இவ விதவுதான இவ மலடிதான் என்று நீங்க பேசும்பொழுது தேவன் உங்களையும் அப்படி செய்ய வல்லவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நீதியில நியாயாதிபதி. சிறுமைப்பட்டவங்க நேசிங்க, ஒடுக்காதீங்க, எல்லாரும் அன்பு செலுத்துங்க, முடிந்தளவுக்கு ஏழைகளை நல்லா செய்யுங்க, தானம் பண்ணுங்க. இதுதான் கிறிஸ்து இயேசு நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக அவனை சிருஷ்டித்தார். ஏன் சபையை கொட்டாரு? அன்ற நாட்களில் மிஷினரிகள்லாம் அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க. இந்த பூமிக்கு வந்து இந்த இந்தியாவில் தட்பவெப்பநிலை ஒரு பக்கம் வெப்ப ஒரு பக்கம் குளிர், ஆனாலும் இந்த சூழ்நிலை மத்தியில் அவங்க கடந்து வந்து தன் பணத்தையெல்லாம் விற்று பிச்சை எடுத்து அவங்களோட கூட தமிழ் கற்று நம்மோட கூட வாழ்ந்து வசதி இல்லாத நம்ம தேசம் ஒன்றிலாம் வசதி கிடையாது இப்போ இருக்கிறது. அவ்வளோ பாடுபட்டு திருச்சபை உருவாக்குனாங்க, அன்பு செலுத்தினாங்க, அவங்களுக்கு நிறைய உதவி செய்தாங்க, அவங்கள படிக்க வைத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க, அவங்க வாழ்க்கையை மாற்றினாங்க. இன்றைக்கு வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இப்படி எத்தனையோ காரியங்கள் கல்வி நிலையங்கள் இன்றைக்கி அதை பறைசாட்டி கொண்டு எத்தனையோ ஆலயங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. அவங்க நல்ல காரியத்தை செஞ்சாங்க. ஒரு பக்கம் ஆண்டை பற்றி அன்பே சொன்னாங்க, இன்னொரு பக்கம் மக்களுக்கு நல்லது செய்தாங்க. நம்ம அதுதான் செய்ய வேண்டும். நம்ம அதை செய்கிறோமா? இன்னைக்கு திருச்சபைகள் உங்களை நீங்கள் உயிர்த்தாராங்கள் கத்த வருகிறார், அவனவன் செய்த கிரிக்கத்தக்க பலனை அவர் அளிக்கும் அவரோடு கூட வடிகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 68:5 கூட வேதம் எப்படியாக சொல்கிறது? சங்கீதம் 68:5 நம்முடைய பரிசுத்த வாசத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கின்றவர். அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன், விதவைகளுடைய விளக்க உண்மையை விசாரிப்பார். காசு கொடுத்து மாற்ற முடியாது. அவர் காண்கின்றவர். அடைய கண்கள் பூமி இங்கே உலாய் கொண்டு இருக்கிறது. நீங்க பண்ற ஒவ்வொரு அநியாயத்தை தக்க பண்ண கத்த கொடுப்பண்டு நாம் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 10:4 அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய
சகாயர் அவர்தான். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யும் தகப்பன் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இவன் தானா இவள் தானா இவளை நான் ஒடுக்கினால் பேசினா என்ன நடக்க போகுது, என்ன ஆகும் என்று ஹல்லேலூயா நாம் செய்யாதபடி ஹல்லேலூயா கர்த்தர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றார் விசாரிப்பார் என்று நாம் பயத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும், ஹல்லேலூயா நாம் ஆள வேண்டும். ஹல்லேலூயா. அதை துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பது இல்லை என்று தன் இதயத்தில் அவன் சொல்லிக் கொள்வானேன். அதை நீர் பார்த்திருக்கின்றே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் நீர் கவனித்திருக்கின்றே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுடைய சகாயர் நீரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை நாம் நேசிக்கும் போது விதைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, கைம்பெண்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யாமல் உபத்திரம் செய்யக்கூடாது. மிருக ஜீவங்களை நேசிக்கணும். கர்த்தர் மிருக ஜீவங்களை காப்பாற்று கூப்பிடுற காக்க குஞ்சுகளுக்கு மேலே நினைக்கின்ற உலக மனுஷங்க மிருக ஜீவங்களை வெறுக்கிறாங்க, பேசுறாங்க, அடிக்கன்னு கொள்றாங்க. ஆனால் நீங்களும் செய்தா கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிறவன் நீங்கள் ஆண்டு படைச்ச மிருக ஜீவங்களை கேளாமல் பேசினா உங்களுக்குள்ள கிறிஸ்தவன் அன்பு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் நேசித்தார். உங்களால் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, அவங்க வழக்கு விசாரிங்க. உங்கள்கிட்ட ஒருத்தன் வரும்பொழுது ஹல்லேலூயா அநீதியில் ஒரு உக்கனானக்காரன் தன்கிட்ட வந்து முறையிட்டு அந்த ஏழை விதவை திரும்ப திரும்ப வந்தான். அவன் அநீதியில், அவன் யாருக்கும் அடங்காதவன், யார் பேச்சு கேட்காதவன், யாரையும் மதிக்காதவன், அவன் அப்படி இருந்தான். ஆனால் இந்த விதை போய் திரும்ப திரும்ப கட்டினால அவளுக்கு இறங்கி அவளுக்கு நியாயம் விசாரிச்சானா. அப்போ அநீதியில் அவனே அப்படி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் தன்னை நேசிக்க தன்னை எனக்கு கூப்பிடுற ஹல்லேலூயா தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க முறையிடும் போது உண்மையாக தன்னை நோக்கி கூப்பிட யார் கர்த்த பக்கத்தை வந்து ஹல்லேலூயா சீக்கிரமாக நம்ம கர்த்த நியாயத்தை கொடுக்க போகின்றார். பூமியில் இன்னைக்கு நிறைய அலறல் சத்தம் கேட்குது, நிறைய முறையீடு சத்தம். ஆண்டவரே எங்கள் வீடை அடிக்காங்க, ஆண்டு எங்கள் சபையை உடைக்காங்க, ஆண்டு எங்கள் சபையை மூடுறாங்க, ஆண்டு எங்கள் மேலே போய் கேஸ் போடுறாங்க என்று இன்றைக்கு பூமியில் நிறைய சத்தம் பலோகத்தில் எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தம் அங்கு கதல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் கோபம் உண்டாகி சிங்காசனத்துக்கு சிங்காசன நியாயத்திற்கு என்று ஆயத்தம் பண்ணிவிட்டார். அவருடைய கோபாக்கினை இந்த பூமியில கொட்டப்பட போகிறது. அதுக்கு நாம் தப்பிக்க வேண்டுமானால் ஹல்லேலூயா முதலாவது நான் சொன்ன மாதிரி சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவங்களை சிந்தி வைக்கணும். அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் இந்த கடைசி காலத்தை குமாரனை பற்றி எறிய போகிறது. அவர் பார்த்து அண்டி கொள்ளணும். அவங்க மட்டும்தான் கண்டிப்பாக பிழைப்பாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. மற்றவங்கள கண்டிப்பாக நியாயந்திருப்பார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒருவேளை நீங்கள் அப்படி யாராச்சும் பேசினா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் தெரியாமல் பேசினேன், என்னை மன்னிங்க ஏசப்பா. இனிமேல் நான் அவங்கள நேசிக்க, உங்களை போல எல்லாரும் நேசிக்க, உங்கள் சாயலில் படைக்கப்பட்டவங்க என்று அறிந்து பிறர் குற்றங்களை நான் மன்னிக்கணும். ஆண்டவரே நீங்கள் உங்கள் தப்பை மன்னிக்கணும்னு நினைக்கிங்க, அதே போல் உங்கள் குற்றத்தை பிதா மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவங்க குற்றத்தை மன்னித்தால்தான் அவர் உங்கள் குற்றத்தை மன்னிப்பார். இன்றைக்கு மனிதனுடைய சுபம் எப்படி மாறிவிட்டது? தன் குற்றத்துக்கு என்ன ஜனங்கள் 1000 மாறி வழக்காடுறாங்க. ஆனால் பிறர் குற்றம் பண்ணால் அவங்க ஜட்ஜாகி இவங்களுக்கு இந்த நியாயத்திருப்பாங்க, பாவம் பண்ணுறாங்க, உடனே நடக்கும். அதே காரியத்தை ஆண்டர் நீ குற்றவாளியை திட்டு இல்லை, சரி ஒன்று இந்த காரியத்தை நான் டெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதே தவறு செய்யும்போது அப்போ உங்களையும் தூக்கி இங்கே போடணும் நரகத்துக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை இருபுறம் கற்கொள்ளது. அது மக்களை மட்டும் கேட்குற மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஊழியம் மண்ட பிரசம் மண்ட எங்களுக்கும் சேர்த்தான். ஹல்லேலூயா. அப்படியோட சுபாவம் கிறிஸ்து இயேசுவின் அந்த சுபாவம் அவர் தாழ்மை இல்லவராக இருந்தார், தன்னை தாழ்த்தினார். அவர் பெருமையாக எங்கே பேசல, நான் தான் மனுஷகுமாரன், நான் தான் பெரியவன் என்று அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. தாழ்மையை கற்றுக்கொண்டார். நாம் தாழ்மையோடு இருக்கின்றோமா? சிறுமைப்பட்டவர்கள் நேசிக்கின்றோமா? பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அப்படிப்பட்டவங்க தேடி தேடி விசாரித்து செய்தார். பெரிய பெரிய பணக்காரங்க கூட அவர் இருக்கல, அவர் நினச்சி இருந்திருக்கலாம். அவர் பாட்டு உட்காந்துட்டு கீழே சிஷியை அனுப்பிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அவர் நடந்து சென்று விசாரித்தார், செய்தார். அவர் அதிகமாக ஊழியம் பண்ண இடங்கள்லாம் மீனவர்களுடைய இடங்கள் தேடி போனார். மனுஷங்க ஒதுக்கப்பட்ட வரி வசூலுக்கு மத்தையை தேடி வந்தார். மனுஷங்க வெறுத்த சகைவிக்கத்தை தேடி போனார். மனுஷங்க புறமே தன்னை குஸ்துரியை தேடி போனார். அந்த மாதிரி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷங்க புகழ்றாங்களா அந்த கூட இருக்கக்கூடாது. பணம் யார் அதிகமாக கொடுக்காங்க, காணிக்கை யார் கொடுப்பாங்க அவங்க நேசிக்கூடாது. சபையில் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டு பார்க்குறாரு, அந்த சபையில் உழவுறாரு, நியாயத்திற்கு கொடுப்பார். எச்சரிக்கையோடு கூட இருப்போம். ஜெயிப்போமா? தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. சிறுமைப்பட்டவர்
சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பான் என்று சொன்னீரப்பா. அப்பா, யார் யார் இன்னைக்கு சிறுமைப்பட்ட மக்கள் மேல, மிருக ஜீவன் மேல சிந்தையுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களை ஆசீர்வதிங்கப்பா. தீங்கு நாட்களிலே அவர்களை விடுவித்தரலும். என்னென்ன காரியத்துல தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நான் உன்னை மீட்டுக் கொள்வேன், ரட்சிப்பேன் என்று சொன்ன தேவன், எந்தெந்த பிரச்சனையில இருக்கிறாங்களோ அப்பா, ஒவ்வொரு காரியத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், தெய்வீக விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆமேன். ஒரு விடுதலையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. எல்லா கட்டுகள் உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை, அந்த சிறுமைப்பட்டவர் மேல அந்த சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த அதே சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று சொன்னீரப்பா. அந்த சிந்தையை ஊற்றுங்கப்பா. அன்னைக்கு இன்னொரு விதவையை பார்த்து நீர் மனதுருகினீரப்பா. குஷ்டரோகியை பார்த்து மனதுருகி கரங்களால் தொட்டீரப்பா. உங்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அந்த சிந்தை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டீங்களே. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. God bless you.